அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். நம்ம பொதுவாகவே பாம்பை பார்த்தா பயப்படுவோம். எனக்கு தெரிஞ்ச அண்ணன், நாங்கள் சின்ன வயசில் பழகின அண்ணன் வந்து ஒரு 25 வருஷமாக தொடர்ச்சியாக அந்த பாம்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அந்த பாம்பு என்னென்ன வகை எவ்வளோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு புக்காகவே எழுதி வச்சுருக்காங்க. அதை பற்றி நான் அண்ணனுக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நல்லா இருக்கும்ண்ணா. ரமேஷ், இந்த புக்கை பற்றி சொல்லுங்கண்ணா. தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய பாம்புகளில் நம்ம இதை எப்படி அடையாளப்படுத்துறது, இதில் எது நஞ்சுடையது, நஞ்சற்றது, இந்த மாதிரி அடிப்படையாக கீழ்த்தட்டு மக்கள் மிக சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கோம். இதை படிக்கும்போது பாம்பை பற்றின குழப்பம் மட்டும் தீராமல் அது மேலே இருக்கிற பயமும் வந்து நிச்சயமாக போகும். இப்போ பாம்பு வகையில் எனக்கு தெரிஞ்சு 4-5 வகை தான். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வகை இருக்குண்ணா? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 130 பாம்புகள் இருக்குது. பாம்புனாலே வந்து எல்லாமே நஞ்சு உடையதுன்னு நினைக்கிறோம். ஆனால் வெறும் 20% பாம்புகள் மட்டும்தான் நஞ்சு உடையது. அதிலிருந்து நம்ம ஒரு 30 வகையான பாம்புகள் எடுத்து தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டில் பரவலாக காணப்படும் பாம்புகள்ன்ட்டு. பாம்பு வந்து மக்களை வந்து எதுக்குண்ணா கடிக்குது? அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வரலாம்? பாம்பு ஏன் கடிக்குதுன்னா அது தற்காப்புக்காக தான். பாம்புக்கு நஞ்சு இருக்கிறதே வந்து தன்னை காப்பாற்றுறக்கும் தன்னுடைய இரையை பிடிக்கிறக்கும் அதை செரிமானம் செய்கிறதுக்கு மட்டும்தான். ஒருவேளை மனிதரும் பாம்புகளும் பக்கத்தில் எதிர்கொள்ளும் போது பாம்பு பயந்து இல்லை தனக்கு ஆபத்துன்னு உணர்ந்தால் மட்டும்தான் கடிக்குது. மற்றபடி மனிதர்களை கடிக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் தேவையும் இல்லை. இப்போ வந்து பாம்பு வந்து என்னை வந்து கடிச்சிட்டு அப்படின்னா அதுலேருந்து எப்படி நான் வந்து தப்பிக்கலான்னா? ஒரு நஞ்சு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கி நிறையா முதலுதவி சார்ந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. நாங்கள் சிம்பிளாக சொல்கிறது வந்து இம்மிடியேட்டாக வந்து அரசு மருத்துவமனைக்கு போங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி கயிறு கட்டுறது, அந்த கடிவாயை வெட்டி விடுறது, இல்லை வாய் வச்சு உரிகிறதுன்னு இன்றைக்கும் வந்து பரவலாக பேசப்பட்டிருக்கு. அது எல்லாமே தவறான விஷயம். ஆனால் இந்த புக்கு வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக போட்டிருக்கீங்க. இந்த புக்கு வந்து யாருக்கு பயன்படும்னா? எல்லாருமே வந்து இந்த புத்தகத்தை பயன்படுத்தலாம். இந்த புத்தகத்தை வந்து தமிழில் வாசிக்க தெரிஞ்சால் போதும், அதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். இதை படித்து முடிக்கும் போது குறைந்தது ஒரு பாம்பு பற்றின ஒரு பெரிய புரிதல் வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பாம்பை பற்றி என்னெல்லாம் உங்கள் மனசில் ஒரு பிம்பம் இருந்துச்சு அது எல்லாமே உடைக்கப்படும். ஒரு பாம்பு மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் மாறும். ஸோ அதுதான் இந்த புத்தகம் செய்யும். ஆனால் இந்த புக்கு வந்து நீங்கள் எழுதியாச்சு. இந்த புக்கு எங்கே கிடைக்கும்? புத்தகம் வந்து தமிழ்நாடு வனத்துறையால் வெளியிடப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இது பொதுமக்கள் அனைவரும் பயன்படுற மாதிரி ஒரு யோசனை திட்டம் இருக்குது. அது கூடிய விரைவில் வந்து அரசாங்கம் அதை முன்னெடுத்து பண்ணுவாங்க. ஒரு பாம்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. 25 வருஷம் தன்னுடைய வாழ்நாளில் பாதியை வந்து பாம்புக்காகவே அண்ணன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. பல நாள் ஒரு இடத்துல இருந்து ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ விளக்கமாக எல்லாமே கொடுக்க முடியும். அதை வந்து அண்ணன் வந்து அழகாக புக்காக வடிவமைச்சிருக்காங்க. அது போக அண்ணன் வந்து ஊர்வன பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஊர்வனப்பள்ளின்ற ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து சேர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அது மூலிமா சேர்றனால நம்மளுடைய இயற்கையை வந்து பாதுகாக்கலாம். அந்த இயற்கை மூலிமா கொண்டு வர்ற அந்த பாம்பை வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து பாதுகாப்பாக கொண்டு போகலாங்க.